ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா? நான் இப்போ தான் வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சிட்ருக்கேன். இன்னும் டிஃபன் எதுவும் செய்யலை. இதுக்கு மேலே தான் செய்யணும். என்ன செய்கிறதுன்னு தெரியல. டிஃபன் செய்யலாமா இல்லை சாப்பாடே பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி நேற்று எல்லாம் போய் வெங்காயம் பூண்டெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் உங்கள் ஊரில் என்ன விலை விற்குதுன்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் என்ன விலை விற்குதுன்னு நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தம்பி எங்கே வெளியே போயிருக்கான். அவனுக்கு மில்க் ஷேக்காக பால் ஆற வச்சுருக்கேன். இது நம்ம சாமிக்கு வச்சோம் இல்லையா, பொட்டுக்கடலை, சர்க்கரை, பாதாம், முந்திரி, ஏலக்காய் இதெல்லாம் வச்சோம் இல்லையா, கற்கண்டெல்லாம் அதெல்லாம் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். சும்மா இருக்கும்போது ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். சாமி பிரசாதம் வேஸ்ட் ஆகாமையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பொட்டுக்கடலை பொடி, சர்க்கரை போட்டு சாப்பிட்றதே ரொம்ப நல்லது. அதில் நம்ம பாதாம், முந்திரி எல்லாம் சேர்த்துருக்கோம். இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏலக்காவும் போட்டிருக்கோம். வாசனையாக நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பிரசாதம் வைக்கிறவங்க இந்த மாதிரி கூட செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்படி செய்யுங்கன்னாலாம் நான் சொல்ல கிடையாது. நான் இப்படி செஞ்சுக்குவேன் அப்பப்போ. ஏன்னா அப்படியே வச்சாலும் நம்ம அடிக்கடி ஸ்வீட்டும் செய்ய முடியாது இல்லையா, வேஸ்ட் ஆகிடும். அப்படியே வச்சோம்னாக்கா அது ஒரு மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி பவுடர் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்குவேன். சும்மா இருக்க டைமில், டிவி பார்க்குற டைமில், அந்த மாதிரி டைமில் ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து போட்டு சாப்பிட்டுக்குவோம். ஹெல்த்தாகவும் இருக்கும் நம்மளுக்கு. அதுக்காக சொன்னேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் பூண்டு இது 4 கிலோ வெங்காயம், பூண்டு 1/4 கிலோ. 4 கிலோ 1.5 கிலோ 50 ரூபான்னு சொன்னாங்க. நான் 4 கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். தேங்காய் அது ஒன்று 40 ரூபா சொன்னாங்க. 100 ரூபாய்க்கு 3 தேங்காய்னு சொன்னாங்க. 40 ரூபாய் 35 ரூபாயோ சொன்னாங்க. நான் அது 100 ரூபா 3 தேங்காய். சின்ன வெங்காயம் 1 கிலோ 60 ரூபா. பூண்டு 120 ரூபா 1 கிலோ. 140 இருந்துச்சு, 120 இருந்துச்சு. நான் 120 ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கிட்டேன். இந்த பச்சை மிளகா அவங்க சும்மா கொடுத்தாங்க கொஞ்சம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று பூஜை செலவு வாங்கும் போது வெங்காயம் பூண்டெல்லாம் தீர்ந்துருச்சுன்ட்டு அப்படியே வாங்கிட்டு வந்தேன். தேங்காய் எனக்கு நிறைய யூஸ் பண்ணுவேன் நான். அதனால் எனக்கு வாரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு 3 தேங்காயெலாம் பத்தாது. வாரத்துக்கு தேங்காய் வாங்கி நான் வச்சுருவேன். எப்படின்னாலும் எங்கள் வீட்டில் தேங்காய் ஸ்டாக் இருக்கும் நிறைய. நான் எல்லாத்துக்குமே தேங்காய் போடுவேன். அதனால் எனக்கு தேங்காய் ரொம்ப தேவைப்படும். உங்களுக்கெல்லாம் எப்படி, நீங்கள் தேங்காய் நிறைய யூஸ் பண்ணுவீங்களா என்னன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் ஊர்லலாம் என்ன விலை விற்கிதுன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இந்த 1 கிலோ வெங்காயம் 60 ரூபா. உங்கள் ஊரில் சின்ன வெங்காயம்லாம் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் இப்போ எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு குழம்பு பண்ணுறதுக்கு ஐடியா வரல. சரி, குஷ்கா மாதிரி ஏதாவது தாளிச்சிடலாமா, இன்றைக்கி புதன்கிழமை தானே அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிவிட்டு நான் லஞ்ச் வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊர்லலாம் என்ன ரேட் விற்கிதுன்னு சொல்லுங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்களேன். கொஞ்சம் லைக் பண்ணுங்களேன். எங்களை மாதிரி இருக்கவங்கள கொஞ்சம் வளர்த்து விட்டால் தான் என்னாவும். கொஞ்சம் வளர்த்து விடுங்களேன் எங்களையும் தான். சும்மா பொய் கண்டென்ட் போடுறவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. வீட்டில் இருந்து லேடிஸ் ஏதோ ஒரு வேலை செய்கிறோம், அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றீங்க. தயவுசெய்து எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நானெல்லாம் 4000 வாட்ச் ஹவர்ஸ் எப்படி எடுக்க போகிறேன்னே எனக்கு தெரியல. லைவ் போடுங்கன்றாங்க. லைவ் எல்லாம் போட்டால் எங்கள் வீட்டில் திட்டுவாங்க. அது கண்ட கமெண்டெல்லாம் வரும். லைவும் வேணாம், ஒன்றும் வேணாம், நீங்கள் இதையே செய்யுங்க ஒழுங்காக. அது வருது வராட்டி போதுன்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு ஆதங்கம், ஏதாவது ஒன்று பண்ணிட மாட்டோமா, நம்மளும் கொஞ்சம் ரீச் ஆகிட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான். வேறு என்ன போய் இதில் என்ன அப்படி லட்சக்கணக்கில் நம்ம சம்பாரிச்சிருவா போகிறோம். அது ஒன்றும் இல்லை. ஏதோ உங்கள் வீட்டு பெண்கள் மாதிரி, உங்கள் வீட்டு சகோதரிகள் மாதிரியும், ஒரு அக்கா மாதிரியும், தங்கை மாதிரியும் எங்களையும் யோசித்து எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.